Hey everyone, myself Saravanan from Gate Acharya. So இன்னைக்கு இதுல பார்க்கக்கூடிய recruitment வந்து பாத்தீங்கன்னா there are two set of gate based recruitment. Gate score இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாங்கிற மாதிரியான companies like the National Small Industries Corporation Limited அப்படிங்கிற companies and Madhya Pradesh Building Development Corporation. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா gate previous year score like gate 2024, 23, 22 இருந்தா அப்ளை பண்ணலாம். இது தவிர Cochin Shipyard னு சொல்லிட்டு அது வந்து non gate. So without gate you are going to write one more written examination similar to gate exam அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Cochin Shipyard வந்து they are looking the candidates அது வந்து பார்க்க போறோம். Finally Rail India Technical and Economic Service உடைய apprenticeship program for graduates, engineering graduates and non-engineering graduates, arts students like diploma and ITI students இருக்கு. So அதை பத்தி பார்க்கலாம் in detail one by one பார்ப்போம். Then first we can go through the National Small Industries Corporation Limited. So இது வந்து பாத்தீங்கன்னா one of the mini Ratna companies. They are recruiting the candidate 25 numbers in most of the departments. So this is one of the attractive news. 25 numbers they are going to recruit, and based on gate examinations, and the salary range also is a very good 30,000 to 1,20,000 rupees as a basic salary fix பண்ண போறாங்க. And upper age limit maximum is about 28 years for general category, and அதே மாதிரி வந்து OBC category +3 and +5 அதே மாதிரி இருக்கும். Last date for filling online application form 27th of December. So last date வந்து 27th of December. Those are interested or maybe qualified earlier, to try to send an application form as soon as possible. And then the printed application form அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 3/1/2025 னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட்டேஜ் ஆஃப் அபவுட் கேட் ஸ்கோர் இந்த மாதிரியே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 70% வெயிட்டேஜ் இஸ் given for your gate score and followed by 30% வெயிட்டேஜ் இஸ் given for your interview process அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து written exam to interview 1:5 ratio or maybe 1:7 ரேஷியோல வந்து அவங்க வந்து குவாலிஃபை பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அப்ராக்சிமேட்லி சிடிசி காஸ்ட் டு கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9.52 lakhs per annum அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதை தவிர அதர் பெனிஃபிட்ஸ் ஃபார் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி ஆஃபரிங் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் கோத்ரோ பண்ணலாம். Try to send an application form on or before 27th of December, and also apply this particular site known as www.nsic.co.in அப்படிங்கிற வெப்சைட்டை அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம் பாருங்க. ஸோ அதே மாதிரி இது மாதிரியான அப்டேட்ஸ் வரணும் தேவை உங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் ஜாயின் பண்றதுக்கு, அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அதில் போயிட்டு இதைய கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்காக இல்லாமல் இமீடியட்டா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஸோ தட் யூ கேன் அப்ளை as soon as possible. அண்ட் செகண்ட் we are going to see about மத்திய பிரதேஷ் பில்டிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ திஸ் கம்பெனி இஸ் ஓன்டு பை நேம்லேயே இருக்க மத்திய பிரதேஷ் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் company, and human resource or maybe manpower requirement டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கம்பெனி. இந்த கம்பெனியில மேனேஜர் சிவில் அண்ட் மேனேஜர் ஆர்கிடெக்சர், மேனேஜர் டிசைன், மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வாண்டட். அண்ட் இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா சிவில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் மோர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்கு. இது வந்து கேட் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்றாங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் போத் ஆர் சேம் கேட் 2024, 23, 22. ஸோ இந்த 3 ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் மீன்வைல் இதுக்கான அப்ளை பண்றதுக்கான டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் யுவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் 60% அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் mponline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல கூடிய விரைவில் வரும். அதுக்கான அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான காஸ்ட் 250 plus GST வருது, டோட்டலா 295. அண்ட் லோயர் ஏஜ் லிமிட் 21 years, அப்பர் ஏஜ் லிமிட் 35 years வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். +3 +5 is given for OPC and SC/ST candidate who are qualified gate 2024, 23, 22. You people are eligible to send an application form, and then உங்களுக்கு once you get selected you have to bond, அதாவது சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டுன்னு சொல்லிட்டு 1 lakh rupees நீங்க வந்து காஷன் டெபாசிட் மாதிரி நீங்க கட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ட்ரை டு செக் தேர் ஓன் வெப்சைட் ஃபார் இன் டீடைல். அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி கொச்சின் ஷிப்யார்ட். கொச்சின் ஷிப்யார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மினி ரத்னா கம்பெனி அண்ட் ஷெட்யூல் A கேட்டகரி. மினி ரத்னாலே கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 இருக்கக்கூடிய டாப் கம்பெனி. ஸோ இது வந்து நல்ல ஒரு growth இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி PSUs அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்து அக்ராஸ் குளோப் இவங்களுக்கு வந்து இருக்கு. ஷேர் மார்க்கெட்லயும் இவங்களுடைய இது லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் PSU is about 27 years.
இருக்கலாம். +3 +5 as per norms வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முக்கியமா வந்து most of the department is mentioned here is mechanical is most wanted and the number of vacancies is 20 and electrical 4 and electronics 2 and naval architecture 6, civil வந்து 3, information technology 2, human resource 4, finance வந்து 3. So totally 44 vacancies ஆர் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு CSL அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி மட்டும் இல்லாமல் மும்பையில் ப்ளஸ் கொல்கட்டாவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. உங்களுக்கான டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளேசஸ்ல இருக்கும். பட் வேற ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கேரளாவில் சம் ஸ்பெசிஃபிக் சென்டரில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். phase 1 அண்ட் phase 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSL-னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கொச்சியில் நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். phase 2 ஒன்ஸ் யூ கிளியர் phase 1. ஸோ அது என்ன சார் phase 1 அண்ட் phase 2ங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் 6th January 2025. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who are interested for this particular category, those are preparing GATE exam, technical exams, you can able to easily clear this examinations. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி CTC 14 LPA, ஸோ 14 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேசிக் பே 40,000 இருந்து DA HRA என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி குட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about method of selection phase 1 and phase 2. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. phase 1 என்ன சார், phase 2 என்ன, எக்ஸாக்ட் கேட் சிலபஸ் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 60 மார்க்ஸ் இருக்கக்கூடிய phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes டியூரேஷன்ல 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் GK அப்படிங்கிறதுல 5 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 5 கொஸ்டின்ஸும், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 5 கொஸ்டின்ஸும், ரீசனிங் எபிலிட்டி 5 கொஸ்டின்ஸும் அண்ட் சப்ஜெக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட கேட் இருக்கக்கூடியது இதை கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கக்கூடியது ஒன்லி தி GK கொஸ்டின்ஸ், அது அபவுட் 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்க ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தட் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதில் பியூட்டி ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ தட் எல்லாருமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கால்குலேட்டர் ஒன்ட் பி ப்ரொவைடட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய மார்க் ரேங்கை பொறுத்து தான் நீங்க ஃபியூச்சர்ல மேல வர முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் phase 1ல வந்து ரொம்ப ஈஸியா ஒரு 60 கொஸ்டின்ஸ் ஓட நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுல உங்களுடைய டெக்னிக்கல் பார்ட் இருக்கு. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் ரிலவெண்டா இருக்கீங்களோ அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸ். ரெஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட், ரீசனிங், வெர்பல் அண்ட் தென் ஃபாலோட் பை GK ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். ஒன்ஸ் யூ கிளியர் திஸ் phase 1 அண்ட் யூ வில் பி கால்டு ஃபார் phase 2. phase 2ல எப்படி சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு GD and then written skills, writing skills and then personal interview. So adula வந்து rest of 40 marks cover பண்றாங்க. So 60 marks based on your phase 1 and then phase 2 is about 40 marks. So அந்த மாதிரி இருக்கும். phase 1 வந்து கேரளால இருக்கக்கூடிய சென்டர்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பெசிபிக் சென்டர் based on number of applicant பேஸ் பண்ணி தான் அவங்க they will be deciding locating the center for writing phase 1 and phase 2 absolutely number of students கம்மியா தான் இருப்பாங்க. So that you will be writing in the CSL கொச்சியில நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். and phase 1 and phase 2 பொறுத்து finally they will be declaring the results அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்க மெக்கானிக்கல் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா நீங்க you belongs to maybe into the some other department, ப்ரொடக்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து மெக்கட்ரானிக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஆட்டோமொபைலா இருக்கலாம். இவங்க எல்லாருமே மெக்கானிக்கல்ல எழுத முடியுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. so that don't worry about other department students, you can participate மெக்கானிக்கல். அதே மாதிரி ஈசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈசியில நீங்க போட்டி போடணும்னா யூ may not be into electronics and the communication department, you may be into the electronics and telecommunication or maybe instrumentation control அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான PDF கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் 1000 rupees அண்ட் SC/ST கேட்டகரிக்கு வந்து மட்டும் வந்து எக்ஸம்டட் ஃபார் அப்ளைங் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது அப்ளை பண்றதுக்கான சைட் வந்து பாத்தீங்கன்னா cochinshipyard.in அப்படிங்கிற சைட்ல போயிட்டு கேரியர் பேஜ் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who are interested, try to send an application form on or before date mentioned here. Date is about 6th January 2025. ஸோ அப்ளை பண்ணுங்க அண்ட் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து பண்ணீங்கன்னாவே வாட் தே ஆர் லுக்கிங், வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் லுக்கிங் தி ரெக்ரூட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஃபர்தராக கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து இருந்தீங்கன்னா இது மாதிரி கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர் தி பீரியட் வரும். ஸோ இமீடியட்டாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பி ரெடி வித் யுவர் டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் லைக் கேட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மீன் வைல் வில் பி மூவிங் இன் டு தி ஃபைனல் ஒன், தென் ரயில் இண்டியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் தி PSUs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெக்ரூட்மெண்ட் ரைட் நவ் இஸ் அபவுட் apprenticeship. So students who were graduated exclusively,
கிராஜுவேட்டட் ஃப்ரம் இன்ஜினியரிங் ஆர் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் லைக் பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி படிச்சிருந்தாலோ, டிப்ளமா கேண்டிடேட் இருந்தாலோ, நீங்க வந்து ஐடிஐ கேண்டிடேட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியும். ஸோ இதுக்கான அப்ளைங் ஃபார் திஸ் பர்டிகுலர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஃபார் 25th of December இஸ் அ லாஸ்ட் டேட் இது அப்ளை பண்றதுக்கு. ஸோ ஃபைனலி இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 112 வேகன்சிஸ் இருக்கு. திஸ் இஸ் அ மோஸ்ட் வாண்டட் நம்பர்ஸ் வைஸ். அண்ட் தென் ஃபாலோட் பை நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இஸ் 29 கிராஜுவேட்ஸ் ஆர் வாண்டட். அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அபவுட் 36 வாண்டடா இருக்கு. அதே மாதிரி ஐடிஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46 கேண்டிடேட்ஸ் வாண்டடா இருக்கு. ஸோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees அண்ட் தென் 12,000 rupees ஃபார் டிப்ளமோ கேண்டிடேட் அண்ட் 14,000 rupees as ஃபார் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய அல்லது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைஃபண்டா இருக்கு 14,000 rupees. இதுல வந்து டிபிடி அப்படிங்கிற ஒரு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய 4,500 இது இன்க்ளூட் ஆயிடும். இதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா மெயினா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ படிச்சுட்டு இருக்கிற டைம்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. மேபி ஃபைனல் இயர் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதற்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸே கிடையாது. ஒன்லி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி, உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறத மெயின். ஸோ அதனால உங்களை அப்சல்யூட்லி உங்களுடைய டேலண்ட் இன் யுவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி மேபி அதர் டீடைல்ஸ் ரிலேட்டட் டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தே யூஸ் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட். மினிமம் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா SC ST 50%, அதர் கேண்டிடேட்ஸ் ஃபார் 60% இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி NATS ஆர் NAPSல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ அது என்ன சார் NATS NAPS அப்படின்னா இவங்க நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சைட் இருக்கு. அதுல போயிட்டு நம்ம ஃபர்தரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க NATS ஆர் NAPSக்கு அப்ளை பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க இந்த கம்பெனி மட்டும் இல்ல, ரைட்ஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி எந்த கம்பெனிக்கு வேணா போகலாம். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து NATSல அப்ளை பண்ணணும். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ITI முடிச்சிருந்தீங்கன்னா NAPS வெப்சைட்ல போகணும். கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் தெரியும். இதுலயும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க. இதுல வந்து மிக முக்கியமா யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா in case if you have an experience after graduate 1 year 2 year experience இருந்ததுன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி without any experience நீங்க 2-3 years ஜாப்லெஸ்ஸா இருக்கீங்கனாலும் இதை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸா நீங்க எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு ஜாபா எடுத்துக்க முடியாது. நீங்க அங்க போறதுனால உங்களுடைய ஸ்டைஃபன் பேஸ் பண்ணி நீங்க சர்வைவ் ஆகிட்டு ஃபர்தரா அங்கிருந்து நீங்க கத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா ஜாப் தேடிக்கலாமே தவிர இதை வச்சு ஃபர்தரா உங்களுக்கு ஜாப் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாட் ஓன்லி திஸ் ரைட்ஸ் ரயில் இந்தியா டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் there are lot of private companies also offering this apprenticeship training program and government companies and government PSUs and as well as these private companies also. ஸோ நீங்க NATSல வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுலயே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா there are lot of companies are looking candidatesங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிஸுடைய ஸ்டைஃபண்டும் வந்து வேரி ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் பொறுத்து நீங்க வந்து நீங்க மினிமம் ஒரு 8,000 7,000 இருந்து மேபி 15,000 20,000 25,000 30,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் அவைலபிள். அண்ட் அதுல வந்து நீங்க வந்து போயிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியால நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அட்வர்டைசிங் கம்பெனிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நீங்க போயிட்டு இன்வால்வ் ஆகி லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் ஆர் பிஃபோர் 27th அண்ட் as well as இதுக்கான once you applied you have to update your details into the one Google Forms இருக்கு. ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போ ஆர் மேபி டெலிகிராம் குரூப்பும் நான் லிங்க்ல கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரியான வீடியோ வரக்கு முன்னாடியே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ தட் நீங்க வந்து as early possible you can try to send an application form and don't stop your preparation, don't lose your confidence and try to prepare technically, try to get a good job. Wish you all the best. Thank you.